தப்பு பண்ண பல பேருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்காங்க. நீங்க இமீடியட்டா அப்லோட் பண்ணுங்க. அதனால கிடைக்கிற ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். இதை வச்சு பவானிய அவங்க தப்பிக்க முடியாது சார். நிச்சயமா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதோட உங்க மகளையும் அவங்க கிட்ட இருந்து நீங்க காப்பாத்திடலாம். எனக்கு இது போதும் சார். நான் இப்பவே அந்த வீடியோவை நெட்ல போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவளை காரி துப்பணும் சார். இப்படி ஒரு மிருகமான அவளை அசிங்கப்படுத்தணும். அவ ஆணவம் அடங்கணும் சார். ரேக்கா, நம்ம இப்பவே போய் நெட்ல அப்லோட் பண்ணிடலாம். சார், நாங்க வரோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். தேங்க்யூ. சென்னை நகரில் காலை 9 மணி முதல் கரண்ட் கட்டு. கூப்பிட்டீங்களா? இந்த புக்ஸ் எல்லாம் உனக்கு தான் எடுத்துட்டு போ. எதுக்குண்ணா? நீ படிக்கதான்டா. நானா? பின்ன நானா? அண்ணா நான் படிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீ சொல்லணும்னு அவசியம் இல்லடா. உன்னை படிக்க வைக்கிறத நானும் அப்பாவும் கலந்து பேசி முடிவு பண்ணிட்டோம். அண்ணா எதுக்குண்ணா இந்த வேண்டாம் தாஸ் எல்லாம்? போட்டனா எல்லாம் காரணமா தானே பண்றான். என்ன காரணம்? எப்படியும் பிரியாக்காவுக்கு உனக்கு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆக தான் போகுது. அப்ப பத்திரிக்கையில அவ பேருக்கு பின்னாடி MBBS போடுவோம். ஆனா உனக்கு என்னென்ன போடுறது? SSLC போட்டா ஊர்ல இருக்கிறவங்க கருத்து போக மாட்டாங்க. அதுவே பிரியாங்கா அவமானமா நினைச்சிட்டா அதுக்கு என்ன பண்றது? அதுவும் இல்லாம நீ படிக்கிறேங்கிறது 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை ஆயிடக்கூடாதுடா. இல்ல நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும்டா. பிரியாங்கா அப்படி நினைக்க மாட்டாங்கிறது தானே. அவ அப்படி நடிக்கலனாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க வாய் வச்சுட்டு சும்மாவா இருப்பாங்க? ஏதாவது சொல்லி அந்த பொண்ணு மனசு கழிச்சிட்டாங்கன்னா என் கனவு என்ன ஆகுறது, என் லட்சம் என்ன ஆகுறது? அதான் உன்னை படிக்க வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். +2 முடிக்கலனா என்ன போய் எப்படி நான் காலேஜ் சேர்த்துப்பாங்க? அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியாதா? இது கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறதுடா. நீ காலேஜுக்கே போக தேவையில்ல, வீட்டுல இருந்தே படிக்கலாம். அதுக்கெல்லாம் அட்மிஷன் போட்டாச்சு. ஆனா நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணல, கையெழுத்தும் போடல. எப்படி நான் சேர்த்தாங்க? நீ படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். அதனால தான் அப்ளிகேஷன் வாங்கி உன் கழுத்தை நானே போட்டு உன்னை சேர்த்து விட்டேன். படிக்க முடியாதனால தான் நான் 10வது நின்னேன். இதுக்கப்புறம் எப்படி படிக்க முடியும்? இதெல்லாம் கஷ்டம், சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும்டா. பிரியாங்கா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அவளுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? நம்ம லட்சியத்தை அடையறதுக்கு நீ கொஞ்சம் இல்ல நிறைய கஷ்டப்பட்டாலும் தப்பு இல்லடா. உங்க 2 பேருக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் எனக்கு கொடுமைப்படுத்துறீங்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா. இந்த புக்ஸ் மட்டும் இல்ல, நீ MA படிச்சு பாஸ் பண்ணணும்னு உனக்கு டியூஷனுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கோம். டியூஷனா? படிக்கிற காலத்துல கூட நான் டியூஷன் போனது இல்லையே. அப்பவே உன்னை அனுப்பாம விட்டது தான் தப்பா போச்சு. அதை தான் இப்ப கரெக்டா பண்ண போறோம். வாரத்துல 3 நாள் டியூஷன். அப்புறம் நாளையில இருந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கணும். 4 மணிக்கா? இந்த பார் தம்பி, பிரியாங்கா கல்யாணம் பண்ண தேவையான விஷயம் தான் எங்களை செய்து தர முடியும். அவன் மனசு பிடிக்கிறது நீதான் பண்ணணும். அதுக்கு தான் செஞ்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் செஞ்சுட்டு தானே நான் இருக்கேன். என்னத்த செய்யறப்போ? டேய், அவகிட்ட அடிக்கடி போன்ல பேசுறா. சும்மா மெசேஜ் அனுப்பு. காலைல குட் மார்னிங் சொல்லு, நைட்ல குட் நைட் சொல்லு, திடீர்னு காலேஜ் வாசல்ல போய் நில்லு, சர்ப்ரைஸ் கொடு. இப்படி எல்லாம் பண்ணாதானே லவ் ஒர்க் அவுட் ஆகும். என்னடா புரியுதா? டேய், அடுத்த வாட்டி அவகிட்ட பேசுறப்ப உனக்காக நான் MA சேர்ந்திருக்கேன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷப்படுவாடா. பிரியங்கா கட்டிக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம்னு அன்னைக்கு தெரியுமா? தெரியாத, ஏன் கேக்குற? இனிமேலும் அன்னைக்கு தெரிய வேண்டாண்ணே. அன்னைக்கு இதுல விருப்பம் இருக்க மாதிரி தெரியல. அவங்க ஏதாவது சொல்லி பிரியங்கா மனசு மாத்திட்டாங்கன்னா? அப்பா, இவன் சொல்றது கரெக்ட் தான். அவ பண்ணாலும் பண்ணுவா. அதனால அவளுக்கு தெரியாம நம்மளே பார்த்துப்போம். நீ எதுவும் ஒளிர கொட்டிடாத. டேய், நீ எங்க நடுவுற? இங்க வா. இனிமே இது உன் ப்ராப்பர்ட்டிடா. நீ தான் பத்திரமா வச்சுக்கணும். படிக்கிறதுக்கு பயந்து பீரோல வச்சு பூட்டிடாத. காலைல 4 மணிக்கு எழுந்து ஒழுங்கா படி. எடுத்துட்டு போ. என்னடி ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாமா. நீ கிளம்பலையா? அப்பாதான் வேணாம்னு சொல்லிட்டாரே. இனிமே வீட்ல தான். என்னமா சொல்ற? அவர்தான் அர்த்தம் இல்லாம பேசுறாருனா நீயும் ஒரேடியா ரிசைன் பண்ண போறியா? ரிசைன்லாம் ஒண்ணும் பண்ணல. மெடிக்கல் லீவ் தான் போட்டிருக்கேன். சாரிமா, எனக்கு ஏதோ தப்பா படுது. அப்பா மாறிட்டாரு, பொறுப்பு வந்துடுச்சுன்னா ஓவரா நம்பாத. அப்படி நம்பினாதான் என்னங்கிற? அவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. ஒருவேளை உன்னோட நம்பிக்கை அவர் கொண்டுட்டாருன்னா உன்னால அதை தாங்க முடியாது. நீ தான் அப்புறம் கஷ்டப்படுவ. போதும். ஒரு மனுஷனை சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க அப்பாவை நீ நம்புறியோ இல்லையோ, ஏன் புருஷனை நான் நம்புறேன். அதானே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய், நீ பாட்டு கிளம்பி போயிடாத. டிஃபன் சாப்பிட்டு போ. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. எனக்கு புரியுதுடி. என்ன புரியுது? இந்த மாதிரி சமயத்துல பசிக்காது, சாப்பிட தோணாது, தூக்கமும் வராது இல்ல? என்ன உளற? இல்ல, அப்பா நீ வேலைக்கு போக சம்மதிச்சிட்டார்ல,
அந்த சந்தோஷத்துல உனக்கு பசிக்காதுன்னு சொல்ல வரேன். போமா, போய் வேற வேலையை பாரு. சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்காத. என்ன அப்படி பாக்குற? சில பேரை புரிஞ்சுக்கவே முடியல, சட்டுன்னு மாறிடுறாங்க. நீ யார சொல்ற, அப்பாவியா? இல்லடி, பொதுவா சொன்னேன். என்னவோ. என்னதான் பாசம் குட்டி வளர்த்தாலும் ஒரு அம்மா ஃப்ரெண்ட் ஆக முடியாதுல்ல. மா, இப்ப என்னாச்சு உனக்கு? சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் ஏன் சொல்ற? ஒண்ணு இல்ல, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சொல்லுங்க யுகேந்திரன். வைஷாலி, நேத்து நீங்க ஆபீஸ்க்கு போலியா? போகலங்க. ஏன் போகல? என்னாச்சு? அது எனக்கு உடம்புக்கு முடியல, வயிறு வலி, அதான். ஆனா இப்ப சரியாயிடுச்சு. ஓ, ஓகே ஓகே. இன்னைக்கு எப்படி வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வந்துருவேன். என்னாச்சு, ஆபீஸ்ல ஏதாவது கேட்டாங்களா? ஆமாங்க, நேத்து நானும் லீவு தான். நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணப்போ மேனேஜர் தான் சொன்னாரு, நீங்க உடம்புக்கு முடியலன்னு லீவ் எடுத்திருக்கீங்கன்னு. எனக்கு புரியுது, பட் ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாளே லீவான்னு அட்மின்ல கொஸ்டின் பண்ணுவாங்க. அதனால மேனேஜருக்கும் எனக்கும் தான் சங்கடம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது யுகேந்திரன். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சாரி. இல்ல பரவாயில்லைங்க. சர்டிபிகேட் இல்லாம மேனேஜர் என் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில தான் சேர்த்துக்கிட்டாரு. இது ஒரு பிரச்சனையாச்சுன்னா அவரை தான் கார்னர் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு புரியுதுங்க, தப்பாலாம் நினைக்கல. நீங்க எப்படி இன்னைக்கு வருவீங்கல்ல? எனக்கு பர்சனலா ஒரு வேலை இருக்கு, அதனால ஹாஃப் டே லீவ் போட்டு மதியத்துக்கு மேல தான் நான் வருவேன். ஓ, அப்படியா? என்னங்க குரலே மாறி போச்சு, என்னாச்சு? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, அது போன்ல வேண்டாமே. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நேர்ல பேசுவோம். சரி, ஓகேங்க, பாய். ஓகே, பாய். இந்தாங்க டீ. ஏய், பாய்மா. ஆ, ஏண்டி இங்க இவ்வளவு பெரிய உருவம் உட்காந்துட்டு இருக்கே, போகும்போது போயிட்டு வரேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவா? அவ்வளவு அலட்சியமா போச்சு அவளுக்கு. அவ உங்க மேல கோவமா இருக்காங்க, விடுங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன். என்னடி பெரிய கோவம்? அதான் வேலைக்கு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கல, அந்த நன்றி கடனுக்காகவாது போயிட்டு வரேன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவா? ஷூ, அப்பாவும் பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. ஒண்ணு இல்லடி, அவளுக்கு தாங்குற அகங்காரம், அதான் இப்படிலாம் இருக்கா அவ. கொஞ்ச நாள் அப்படித்தாங்க இருப்பா, போக போக சரியாயிடுவா. கோவப்படாதீங்க. சொல்லி வேகிட்ட ஒழுங்கா இருக்கணும்னு. சரி, டீ குடிங்க. வேணாம், பை. சார், சார். எஸ், வணக்கம் சார். வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? நாங்க சைல்டு லைன் அமைப்பிலிருந்து வர்றோம். இங்க மிஸ்டர் நந்தகுமார்ங்கிறது நான் தான் சார். உங்க பொண்ணு மாயா வீடியோவை பார்த்தோம், அதை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, உள்ள வாங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஆக்சுவலி உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அதுக்கு முன்னால என் பொண்ணு அவகிட்ட இருந்து எப்படியாவது மீட்கணும் மேடம். அவளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது உங்களால் செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைங்களை நாங்க மீட்டிருக்கோம். அவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார், ஆக்சுவலா எனக்கு 2 ஒய்ஃப் சார். மாயா என் மூத்த சம்சாரம் பவானியோட பொண்ணு சார். எங்கள் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக சட்டப்படி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டோம். அது என்னமோ தெரியல சார், விவாகரத்து ஆனாலே ஆம்பளைங்களை பாவியாகவும் பொம்பளைங்களை பாவமாகவும் நினைக்கிறாங்க. விவாகரத்துக்கு யார் காரணம், என்ன காரணம், இதெல்லாம் யாருமே ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ஆம்பளைங்க வாங்கிட்டு வந்த சாபக்கேடு நினைக்கிறேன் சார். என் விஷயத்துலையும் அப்படி தான் நடந்திருக்கு சார். பவானி மேலே உள்ள தப்பை புரிஞ்சுக்காம கோர்ட்டில் மாயா பவானி கிட்ட தான் வளரணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சரி, என்னதான் கொடுமைப்படுத்தினா நம்ம பொண்ணையாவது நல்லபடியாக வச்சுப்பான்னு பார்த்தேன். ஆனால் அவளையும் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறது இப்போதான் சார் எனக்கு தெரியும்.
இத்தனை வருஷமா இத தெரிஞ்சுக்காம விட்டோமே நினைச்சு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் சார். சார் இது ரொம்ப நாளாவே நடக்குதா? நான் அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அப்பா என்னை கூட்டிட்டு போங்க, என்னை கூட்டிட்டு போங்கன்னு என்கிட்ட கெஞ்சுவா சார், அழுவா சார். அப்பவெல்லாம் கூட என் மேல உள்ள பாசத்தினாலதான் அப்படி சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த நரகத்திலேருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான்னு. அது இந்த மரமண்டைக்கு புரியல சார். என் பொண்ணு ரொம்ப பாவப்பட்டவ சார். அவ பிறக்கிறப்பவே மனவளர்ச்சி இல்லாம பிறந்தவ சார். தான் இப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிக்கணும்னு கூட அவளுக்கு உணர தெரியல சார். அப்படிப்பட்ட பொண்ணை போய் சித்திரவதைப்பட்டாளே சார். அவள் நல்லா இருப்பாளா சார்? இவெல்லாம் மனுச்சியா சார்? நினைச்சாலே பதறது சார். ஐயோ என்னங்க, அழாதீங்க அழாதீங்க, விடுங்க விடுங்க. அவளை நல்லபடியா வளர்க்க முடியலன்னா என்கிட்டயாவது ஒப்படைச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு என் மேல உள்ள கோபத்துல அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அவ சின்ன பொண்ணுங்க, எவ்வளவுதான் தாங்குவா. தயவு செஞ்சு அவளை எப்படியாவது மீட்டு என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. நான் உங்களை கையெடுத்து கூப்பிடுறேங்க. என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. உங்க பொண்ணை கண்டிப்பா நாங்க காப்பாத்திடுவோம். மேடம், நான் இவரோட 2வது மனைவி. நான் எப்பவுமே மூத்த தாரத்து பொண்ணுன்னு அவளை வெறுத்ததே இல்ல. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஒரு அம்மா இவ்வளவு கொடூரமாவ நடந்துப்பாங்க என்னால நம்பவே முடியல. அதை பார்த்ததுல இருந்து இவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு இவர் ரொம்ப தவிச்சு போயிட்டாரு மேடம். நீங்க சட்ட ரீதியா யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? பண்ணோம் மேடம், ஒரு லாயர் கிட்ட இத பத்தி கன்சல்ட் பண்ணோம். ஆனா அந்த அம்மா மேல கேஸ் கொடுத்தாலும் விசாரணையோட முடிஞ்சிரும், பெரிய அளவுல பலன் இருக்காதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியால போட்டோம். பப்ளிக் ரியாக்ஷனை பார்த்தாவது அவளுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நினைச்சோம். ஒருவேளை அது தப்புன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. மேடம், நீங்க பண்ணது தப்பே இல்லை மேடம். சோசியல் மீடியா மூலமா அழுத்தம் தரப்பட்ட எத்தனையோ கேஸை நாங்க டீல் பண்ணிருக்கோம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு நியாயமும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணையும் காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும். சார், எப்படியாவது என் பொண்ணை மீட்டு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க கெஞ்சணுங்கிற அவசியமே இல்லை சார். என்னதான் தாயாவே இருந்தாலும் அவங்க குழந்தையை அடிக்கிறது தப்பு. அதுவும் மன வளர்ச்சி இல்லாத பொண்ணை வன்முறைக்கு ஆளாக்குனதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆமா சார், அந்த வீடியோவை பாக்குறப்பவே அந்த பொண்ணு எவ்வளவு கொடுமையா அனுபவிக்குதுன்னு புரியுது சார். அந்த அம்மா பத்தி எங்களுக்கு புரியுது சார். இதெல்லாம் உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணத்தான் இங்க வந்தோம். இப்போ அது உறுதியாயிருச்சு. அதனால உடனடியாக அந்த லேடி மேல நடவடிக்கை எடுக்க சொல்றோம். அப்படியே எங்க பொண்ணையும் அவங்களையும் காப்பாத்திடலாம் சார். அப்பாங்கிற முறையில உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம். அதை உடனே பண்ணுவீங்களா சார்? இப்பவே போலாம் சார். நீங்க வீடு எங்கன்னு காட்டுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நாங்க வெளியில இருக்கிறோம், சீக்கிரம் வாங்க. பாத்தில்ல எப்படி என்னைய மாட்டி விடுற? இன்னைக்கு சேத்தாடியவ. யுகி, என்னப்பா இன்னும் கிளம்பாம இருக்க? நான் எப்பவும் ரெடிமா. என்னது இந்த ட்ரெஸ்ஸோடயா? நீ இப்ப பொண்ணு பார்க்க போறியா இல்ல அந்த வீட்ல கீசர் ரிப்பேர் பண்ண போறியா? ஏமா இப்படி கேக்குறீங்க? பின்ன என்னடா, நீ போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. கலரும் கண்ணை மூடிட்டு இருக்கு. பொண்ணு பார்க்க போறவங்க இப்படியா போவாங்க? நல்லா பார்க்க பளிச்சுன்னு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாடா. பளிச்சுன்னா எப்படிமா? சினிமா பாட்டுல எல்லாம் வர மாதிரி மஞ்சள் கலர் ஜிங்குச்சா பச்சை கலர் ஜிங்குச்சான்னு போட்டுட்டு வர சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலடா. ட்ரெஸ் பார்க்க நல்ல எடுப்பா இருக்கணும், உன்னை இன்னும் அழகா காட்டணும். ஆள் பாதி ஆட பாதின்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த பாதி அடியே நல்லாதாம்மா இருக்கு. ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ வேலைக்கு போறப்பெல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டுக்க நான் ஏதாவது சொல்லிருக்கேனா? இது அப்படி இல்லப்பா. பொண்ணு பார்க்க போறது எப்பவோ ஒரு தடவை நடக்கிற விசேஷம்பா. அதுக்கு மாப்பிள்ளையா என் புள்ள ஜம்முன்னு வர வேண்டாமா? மத்தவங்க கிட்ட இருந்து நீ தனியா தெரிய வேண்டாமா? அதுக்கு தான்ப்பா. அடம் பிடிக்காத, வேற ஏதாவது போட்டுட்டு வா. என்ன, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா போ. ஏம்மா என்ன படுத்துறீங்க? பொண்ணு பக்கம் ஒத்துக்கிட்டது தப்பா போச்சு. ஏய், என்னடி நீங்க 2 பேரும் இன்னும் ரெடி ஆகலையா?
உங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம், உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போல. நீ சொன்ன காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஒரு 2 மினிட்ஸ் நாங்க வந்துடுறோமே. 1/2 மணி நேரமா இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பார், உன் அக்கா மாமா இப்ப வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க. வரேம்மா. மா வாங்க மாப்பிள்ள, வா மாலதி, உட்காருமா, உட்காருங்க மாப்பிள்ள. என்னது எல்லாம் கிளம்பிட்டீங்களா? இதோ இப்ப கிளம்பிடலாம் மாப்பிள்ள, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. நீங்க சாகவாசமா காஃபி வேணுமான்னு கேட்கும்போது தெரியுது நீங்க யாரும் ரெடி ஆகலன்னு. எங்களுக்கு முன்னாடி ரெடி ஆகி நீங்க வாசல்ல வந்து நிக்கனாத்த. நீங்களே லேட் பண்ணா எப்படி? ஏங்க ஏன் இப்படி அவசரப்படுத்துறீங்க? நமக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. புரியாம பேசாத மாலத்தி. போற வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ? அவங்க பெரிய இடம், சொன்ன நேரத்துக்கு போனாதான் அவங்களுக்கு மரியாதை. அப்படி போகலனா பொண்ணு பார்க்க வரதுக்கே ஒரு லேட் பண்றாங்களேன்னு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. புரியுது மாப்பிள்ள, இதோ இப்ப கிளம்பிடலாமா? சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, கிளம்புங்க. வாங்க மாமா, வாக்கா. என்ன மச்சான், எப்படி இருக்க? இருக்கேன். ஓ மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு தெரியுது மச்சான். போன தடவை வந்தப்போ மாமாவை நோகடிச்சு அமிச்சிட்டோமே, மாமாவை கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்காருன்னு நீ யோசிக்கிற. கரெக்ட் தானே? நமக்கு எப்பவுமே பரந்த மனசு மச்சான். பழச மறப்போம் மன்னிப்போங்கிறத என்னோட பாலிசி. அதோட நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயாச்சு. பழசையே நினைச்சு மூஞ்சி திருப்பிக்க முடியுமா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாத்தையும் மறந்து குடிக்க வேண்டியதுதான். என்னத்த சொல்றீங்க? வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. யுகி, உன் Dress ரொம்ப நல்லா இருக்கு. அதை ஏமா கேக்குற? இத போட வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். மச்சான், இப்பதான் உனக்கு கல்யாண கலையே வந்திருக்குது. முதல்ல காமா சோமான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு சர்வீஸ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. அந்த கோலத்தை பார்த்து உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த கோலத்துல பார்த்தான்னு வச்சுக்க, இப்பயே தாலி கட்டுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. வாங்க மாமா. ஏண்டி இவ்வளவு லேட் பண்ணீங்கன்னா போற வழியில பூப்பழம் வேற வாங்கணுமே. அத்தை, அதெல்லாம் எப்போ வாங்கி வண்டியில போட்டாச்சு அத்தை. என்னத்த இவன் ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கானேன்னு பாக்குறீங்களா? நமக்கு வந்திருக்கிறது வரன் இல்ல, வரம். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா இந்த குடும்பமே தலை நிமிர்ந்துரும். அதுக்காக தானே நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாத மாப்பிள்ள, நீங்க இதெல்லாம் எடுத்து போட்டு செய்வீங்கங்கிற நம்பிக்கையில தான் நானே நிம்மதியா இருக்கிறேன். அம்மா கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருப்ப, அதை வந்துடுறேன். என்ன மச்சான், பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப துடிக்கிறீங்க போல இருக்கு. திரும்ப ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ, சொல்லுங்க. என்னடா பிரியாங்கா, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா. நீ நினைச்சது சாதிச்சிட்ட. ஓ சாதனையில என் தம்பி டெல்லிக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆமா மாமா, டெல்லி செஞ்சது பெரிய உதவி. அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா என்ன மணி நன்றி கின்றின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் அவன் கடமைம்மா. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறான் சொல்லு? உனக்கு ஒன்று தெரியுமா, டெல்லி எம்ஏ சேர்ந்திருக்கிறான். உன் லெவலுக்கு அவனும் வரணும்ல, அதுக்குதான் எல்லாம். எனக்கு இது தெரியாது மாமா, டெல்லி என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லுவாமா, அவன் தனியா மீட் பண்றப்ப சொல்லி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பான். நான் தான் மடைய போட்டு உடைச்சிட்டேன். என்னங்க டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேரம் போறதே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிளம்புங்க. கிளம்பலாமே. ஏ அம்மோ, அடடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இன்னும் சாப்பிடலையா நீ? இல்ல. சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இது பார், அக்கா கிட்ட சொல்லி சாப்பிடு. எனக்கு சப்பாத்தி தான் வேணும், அக்கா கிட்ட சொல்லு. அம்மோ, இன்னைக்கு இட்லி தான் பண்ணிருக்கா. இருக்கிறத சாப்பிடுற செல்லம். மலர், இத வந்துட்டமா. சொல்லுங்க சார். மேடம், இன்னைக்கு ஆர்பிஐல இருந்து ஹையர் ஆபீசர்ஸ் வர்றாங்க. 10 மணிக்கு மீட்டிங். அதை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு சார். நான் பேங்க்குக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 1/2 hourல வந்துருவேன். ரிமைண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மலர், அம்மா கூப்பிட்டீங்களாமா? அவ சப்பாத்தி கேக்குறா, கொஞ்சம் பண்ணி கொடுத்துறியா? அம்மா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நான் உடனே காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். காஞ்சிபுரமா? ஆமாம்மா. என்ன திடீர்னு? எங்க மாமா ரொம்ப முடியாம இருந்தாரு, அவரு தவறிட்டாருமா. காலையில தான் போன் வந்தது. என்ன மலர் இது,
நீ வந்தது சொல்லக்கூடாதா? அது இல்லம்மா, நீங்க தனியா கஷ்டப்படுவீங்க, பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். இப்ப அதுவா முக்கியம்? காலையிலே போன் பண்ணிருந்தா இவளை நான் பாத்துக்க மாட்டேனா? அப்படி இல்லைங்கம்மா, இன்னைக்கு பேங்க்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்க. ஆமா மலர், ரிசர்வ் பேங்க்ல இருந்து முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. இவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பேங்க் போறதுக்குள்ள லேட் ஆயிடும். நீ கிளம்பு, நான் பாத்துமா. முக்கியமானவங்க, எனக்கு நெருங்கின சொந்தம், அதான். அட நீ வேற, டெத்துனா போய் தானே ஆகணும். நீ ஒண்ணும் சங்கடப்படாத, கிளம்பு. நான் பாப்பாவுக்கு நான் சமாளிச்சுக்கிறேன். சரிம்மா, நான் பாப்பாவுக்கு இட்லி மட்டும் தான் பண்ணி சரி சரி, ஓகே. சரிம்மா, நான் மலர் இந்தா. இல்லம்மா, இருக்குமா, பைசா இருந்தா என்ன, இத வச்சுக்க. இந்த புடி, காஞ்சிபுரம் போயிட்டு சாயந்தரம் வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவோமா. நீ கிளம்பு. அம்மோ, ஸ்கூல் பேக் எடுத்துக்கோ, நாம கிளம்பலாம். நானும் சாப்பிடலையே. எனக்கு டைம் இல்லடா, நம்ம போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். அப்படியே உன்னை நான் ஸ்கூல்ல விட்டுறேன். நான் ஸ்கூலுக்கு வரல. ஏன்? நீ போ, நான் வீட்லயே இருக்கேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் தீம் பார்க்கு போறேன். தீம் பார்க்கா? யாரு உன்னை கூட்டிட்டு போறது? அப்பா.